ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோ வந்து பிஹெச் கைடு. ஸோ தட் இந்த வீடியோ பிடிக்கும் நம்ம மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் முதல்ல பிஹெச் ஆரம்பிக்கிற முன்னாடி எல்லோரும் போட்டில் இருக்கவங்க வந்துட்டாங்களான்னு பாருங்கள். ஸோ தட் இங்கே ஒருத்தர் லேட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வராமல் யாரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் பிஹெச் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த பிஹெச் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கு ட்ராகன் ஆர்ட்டு, ட்ராகன் ஸ்டார்மு, அடுத்து அதுக்கப்புறம் ட்ராகோ ரேஸ் எடுக்க முடியும். ஸோ தட் பிஹெச் ஆரம்பித்தோடனே இதில் 2 இருக்குது. ஒன்று ப்ரெஷர், அடுத்து இன்னொன்று காலம்ஸுன்னு இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ தட் இதில் கொஞ்சம் ஆக்சஸரியும் வைப்பானுங்க இந்த இடத்துல. சரி, நான் அதை வாங்கிக்கலான்ட்டு இது 2த்தையும் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். கிராஃப்ட்டும் பண்ணிட்டேன். அதாவது இந்த டைனோ வுட்டும் பைலட் ஹெல்மெட்டும் ஒரே மாதிரி தான். பட் டைனோ வுட்டு பைலட் ஹெல்மெட்டோட கொஞ்சம் ஸ்பீடு பஃப் அதிகம். சரி, நம்ம 2த்தையும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் பண்ணினேன் எல்லாம் இருக்கான்ட்டு. பட் நான் டைனோ வுட் போட்டது என்னோடய தப்பு. ஸோ தட் அடுத்து வந்து நான் இங்கே வந்தீங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் ப்ரெஷர் பண்ண கீழே காலம்ஸ்னு சில பேர் ஸ்பான் ஆவானுங்க. ஸோ தட் நீங்கள் இவனுங்களை தான் கொல்லணும். உங்கள் பின்னாடி ஒரு ஸ்கல் இருந்ததில்ல, அந்த ஸ்கல்லை தான் நீங்கள் வந்து காப்பாற்றணும். ஸோ இது மொத்தம் 5 மினிட்ஸ் நடக்கும். 5 மினிட்டில் வந்து 2 பேர் இருந்தால் பண்ண முடியும். இல்லை நான் சோலோவாக பண்ண நினச்சிங்கன்னா க்ரியேஷன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துல இந்த வால் மாதிரி கட்டிகிட்டே பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் ஒரு ஆளை பண்ண விட்டு காலம் கீல் பண்ணுறதுக்கு புத்தா இல்லை அந்த மாதிரி ஃப்ரூட் எடுத்துகிட்டு போயிருங்க. நான் சொல்ல எவ்வளோ ஹெல்த்து போயிடுச்சு பாருங்க. நான் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மாற்றிட்டேன். பட் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ தான் இந்த இப்போ கிட்ஸுனே வச்சு இந்த காலம்ஸை கில் பண்ணணும். ப்ரெஷர் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இது பாருங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ப்ரெஷர் ஒழுங்காக பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச் வந்து இதுவாகிடும். அது பேர் என்ன, ஒரு ஃப்ளேம் மாதிரி வந்து உங்களை கொண்டுரும். ஸோ தட் நீங்கள் அதோட பிஹெச் செத்துட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ தட் இப்போ இந்த பிஹெச் வந்து முடிக்கணும். ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு கிடைக்கும். அண்ட் இந்த பிஹெச்சில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் இந்த இடத்துல வெஸ்ட் அண்டு ஈஸ்ட் ட்ராகன் எதனா ஒன்று வந்து உங்களுக்கு எக்கு கிளைம் பண்ணும்போது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராக் க்ளோஸில் ஃப்ரீயாக எக்கு, அதாவது ட்ராகன் அந்த மாதிரி ஃப்ரூட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிஹெச் ஒரு வழி இருக்குது. பட் ஈஸியாக கிடச்சிடாது. 0.0 அந்த மாதிரி லெவலில் தான் கிடைக்கும். ஸோ தட் இப்போ நான் வந்து இந்த இதுவெலாம் வந்து கில் பண்ணி 2 மினிட் ஆக்கிட்டேன். பட்டு இப்போ நான் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லிட்டில் பிட் டேமேஜ் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ தட் எனக்கு வந்து நான் ப்ரெஷர் பார்த்தேன். இதுதான் வந்து ப்ரெஷர் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி எலக்ட் ஆகும். இது மேலே நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அட்டாக்கை போட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட அட்டாக்கை போட்டிங்கன்னா கீழே காலம்னு ஒருத்தன் ஸ்பான் ஆவான். இப்போ இந்த அட்டாக்குக்கு ஒரு காலம் ஸ்பான் ஆகிட்டானா அந்த மாதிரி ஸ்பான் ஆவான். ஸோ தட் நீங்கள் காலமையும் ப்ரொடெக்ட் வந்து ஸ்கல்லையும் ப்ரொடெக்ட் பண்ணால் அதேமாதிரி பிஹெச் வந்து ஓவர்லோடாகவும் பார்த்துக்கணும். ஸோ தட் பொறுமையாக நானும் இவங்க 4 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தட் இந்த இடத்துலையும் வந்திருக்கா. அதாவது நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தராலேயே ப்ரெஷர் பார்க்க முடியாது. ஏன்னா மொத்த வாழ்க்கையானவும் சுற்றி நீங்கள் பார்க்கணும். ஸோ தட் 2 மினிட் தான் இருந்தது. நான் அதேமாதிரி திருப்பி காலம்க்கே வந்துட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் புத்தா ஃப்ரூட்டு ரெக்கமெண்டட். சோலோவாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா க்ரியேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இந்த பிஹெச் வந்து உங்களுக்கு ட்ராகோ ரேஸுக்கும் இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராகன் ஆர்ட்டு, ட்ராகன் ஸ்டார்முக்கு ஹெல்ப் பண்ணோம். பட் ட்ராகன் டேலண்ட் எடுக்க இது பிஹெச் தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ தான் நான் வந்து பிஹெச் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது பொறுமையாக தான் ஸ்பான் ஆனானுங்க. நீங்கள் உங்கள் சைடு மட்டும் அந்த ப்ரெஷர் வந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணி விடுங்க, உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பட் கீழே காலம்ஸ் இருக்கும்போது பார்த்துருங்க. ஏன்னா உங்களோட லாவா அட்டாக்கில் மாட்டினீங்கன்னா என்ன மாதிரி பாதி எழுத்து போயிடும். ஸோ தட் பொறுமையாக காலம் வந்து நிதானமாக பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் பிஹெச் முடிக்கும் போது காலம்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அது காலம்ஸ் டீஸ்பான் ஆகிடுவாங்க. ஸோ தட் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 5 மினிட்ஸ்க்கு ஸ்கல்லை ப்ரொடெக்ட் பண்ணோம், பிஹெச் இது பண்ணோம், ப்ரெஷர் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ தட் நான் திருப்பி எதோ சொன்னேன் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரெஷர் வந்து அவர் பார்த்துக்கினாரு, மேக்மா யூஸரு. நாங்கள் இது பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் பின்னாடியே வந்து பாருங்கள். நான் இவனுங்க ஜம்ப் ஆவானுங்க, ஜம்ப் ஆகிட்டு பின்னாடி வந்துடுவாங்க. ஸோ தட் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா உங்களோட ஸ்கல்லு உடஞ்சிரும்.
அப்புறம் ஆர்ட்டு கிடைக்கிது, வேறு எதுவும் ஆர்ட்டுன்ற மாதிரி எக்கு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்கிது. ஸோ தட் பொறுமையாக இந்த பிஹெச் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தட் நான் இப்போ பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பிஹெச் வந்து 6 சி லெவல் 6 மேலே 3rd சியில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். சி லெவல் 6 மேலே கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு சி இவெண்ட் மாதிரி ஸ்பான் ஆகும். பட் 2 பேர் இருந்தீங்கன்னா அது க்ரியேஷன் இல்லைன்னா வந்து நீங்கள் பர்மனெண்ட் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் க்ரியேஷன் சாப்பிட்டு பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த ஃபோட்டோனாலும் மாற்றிப்பேன்றீங்கன்னா நீங்கள் க்ரியேஷன் பண்ணலாம். ப்ரோ இல்லை ப்ரோ என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ தட் இப்போ வந்து இவனுங்க முடிஞ்சிடுச்சு. ஸோ 2-1 வந்துச்சு. இப்போ ஸ்பானான என்பிசிஸ் டீஸ்பான் ஆகிடுவாங்க. ஸோ தட் நான் வந்து ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் எனக்கு ட்ராகன் இது கிடைக்கும்னா. அண்ட் பிஹெச் முடிஞ்சதுன்னா எரப்ட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வரும். அதாவது ஒரு மாதிரி அது மாதிரி போன்லாம் வரும். இது இருந்தால் தான் உங்களால் ஆக்சசரிஸ் வாங்க முடியும். ஸோ தட் போன்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து ட்ராகன் கிடைக்கும்னு நினச்சி கிளைம் பண்ணேன். பட் ட்ராகனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எனக்கு ஜஸ்ட்டு இது என்னோடய 4வது எக்கு. ட்ராகன் ஸ்டாமுக்கு உங்களுக்கு 2 கேட்கும் அண்ட் ட்ராகன் ஆர்ட்டுக்கு 1 எக்கு கேட்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ தென் இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ட்ராகோ V4 வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள்.